ஹாய் கைஸ், இன்னைக்கு வெஜ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய், பட்டை, லவங்கம், சோம்பு, பச்சை மிளகா, பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெங்காயம் போடணும், ஆனியன் போட்டு நல்லா வதக்கணும். நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதனால் இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்துடுச்சு நினைக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், பெரிய பெரிய தக்காளி. அந்த 4 தக்காளியும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே வெஜ் பிரியாணிக்கு நிறைய வெங்காயம் தக்காளி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 4 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கணுன்னா சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஃபுல்லாக எல்லா சால்ட்டும் சேர்க்கலை, இப்போதைக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மிச்சத்தை நான் அப்புறமா சேர்த்துருவேன். போட்டுட்டு நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போது நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் அடி பிடிக்க ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. பாருங்கள் வதங்கிடுச்சு. இப்போது புதினா ஆட் பண்ணியிருக்கேன். ஆமாண்டா. இப்போ நம்ம அடுத்து காய்கறிகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் இருந்த காய்கறி கேரட் பீன்ஸ் தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இருக்கிறத வச்சு போட்டு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டு பீன்ஸு போட்டு இப்போ என்னென்ன காய்கறி போடணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அப்புறம் நான் மீல் மேக்கரும் ஆட் பண்ணியிருந்தேன். மீல் மேக்கர் தான் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும், பாப்பாவுக்கு, அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து சில்லி பவுட்ரு சேர்த்தேன், நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா சேர்க்குறேன், அப்புறம்
கொரியாண்டர் பவுடரும் சேர்க்குறேன். காரம் அதிகமாக தெரியக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா குழந்தை சாப்பிடுவா, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் வெஜ் பிரியாணி. அதனால் எப்பவுமே காரம் கம்மியாக தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா வதக்குங்க. இது லேசாக அடி பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் அது சரி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றினோம். நான் 1 டம்ளர் ரைஸ் போட்டிருந்தேன். எங்கள் 3 பேருக்கு தான், அவருக்கு நான் பாப்பாவுக்கு 3 பேருக்கு தான். அதனால எங்களுக்கு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் தான் போட்டேன். அதனால 1 டம்ளருக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணேன். அது நான் வந்து தேங்காய் பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 2 டம்ளருக்கு கரெக்டாக தேங்காய் பாலோடு மிக்ஸ் பண்ணதுனால அப்படியே ஊற்றிட்டேன். தேங்காய் பால் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் காரத்தையும் எடுத்துரும். வெறும் மிளகாத்தூள் போடுறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கும் குழந்தைக்கு. அதனால நான் எப்போவுமே தேங்காய் பால் ஊற்றி தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பால் ஊற்றி செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெஜ் பிரியாணி. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. லெமனும் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 லெமன் ஊற்றிருக்கேன். 1/2 லெமன் பிழிஞ்சு விட்ருங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நெய் ஊற்றிருக்கேன் வாசனைக்காக. அப்புறம் நான் சால்ட்டு சேர்க்க மறந்துட்டேன். அதனால் இப்போ தான் சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான்னு பார்த்து கூட குறைச்சி போட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்த்துடுங்க. அப்புறம் லாஸ்ட்டாக அரிசி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரைஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் ரைஸ் போட்டு பிரியாணி கிட்டத்தட்ட வெஜ் பிரியாணி முடிய போகுது. அப்புறம் நான் குக்கரை மூடிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரை மூடிட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் விட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 விசில் விடுறாங்க எல்லாருமே. ஆனால் அந்த மாதிரி விட்டால் எனக்கு அடி பிடிக்குது. நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி செஞ்சு பார்த்துருக்கேன். அடி பிடிக்குது. அதனால் இதுதான் பண்ணுறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு விட்டேன். அப்புறம் ஆஃப் பண்ணி ஸ்டீம் இறங்கும்போது ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. நமக்கு வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கரெக்டாக வெந்திருக்கு. நல்லா டேஸ்டியான வெஜ் பிரியாணி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாப்பாவுக்கு ஊட்டுவோம். அந்த அம்மா என்ன ரிவ்யூஸ் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அந்த அம்மாக்காகவே பார்த்து பார்த்து செஞ்சேன். நல்லா சூப்பராக இருக்குமா. நீ ரொம்ப நல்லா கை கொடு. ஐயோ, அந்த கை கொடு. அந்த கையில் வீடியோ எடுக்கிறேனே. கை கொடு. ஓகே, பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.